Assalamualaikum. இஸ்லாம் ஐமன் கடைசி என்ன பண்ணீங்க? மது பத்தி மத பத்தி என்ன மத படிச்சுக்கிறீங்க ஃபுல்லா? மத பத்தி பார்த்தேன். மதுல என்ன சும்மா மத பத்தி பாத்தீங்க இல்லையா? மது பாத்துக்கிறீங்க. மதுல எதை பத்தி பாத்துக்கிறீங்க? மது ரெண்டு வகைப்படும். எதெல்லாம்? அடிப்படையான மத்து, அஹ், மதுர சட்டங்கள், மது ரெண்டு மது அடிப்படையான மதுனா என்ன? மதுரை எழுத்து மூன்று. மதுரை எழுத்து மூன்று. அடிப்படையான மதுனா என்ன? அலிஃப் வா யா. மத்- மது மதுனா நீட் என்று பொருள். அடிப்படை அடிப்பு மது என்றால் என்ன? அஹ், மதுக்கு அஹ், ஹம், மதுர எழுத்துக்கு முன்னுக்கு இல்லாட்டி பின்னுக்கு ஹம்சா வராம, அஹ், சுக்கூனும் ஹம்சாவும் சுக்கூனும் வராம இருக்குது. ம் கிளை மது எத்தனை பிரிவுகளை அடுத்தது பிரியும்? அஹ், ஏழு. ஏழு. அதுல முதலாவது என்ன? அஹ், அஹ், அல் மத்துலீன். ஆ? அல் மத்துலீன். அல் மத்துலீன் அப்படியா? மத்துலீன் அஹ், என்ன? மது லீனண்டா என்ன? படிக்கிற மதுலீனை பத்தி. அஹ், வக்பு செய்யப்பட்ட கடைசி எழுத்துக்கு முன்னால வார எழுத்து சுக்கூன். சுக்கூன் வந்த வால் இல்லாட்டி யா வர யா இருந்தா, அஹ், யா இருந்தா அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து ஃபத்ஹத்துன் வந்து இருக்கணும். அடுத்தது வந்தீங்களா? என்ன செய்யணும்? எவ்வளவு நீட்டணும்? வேலை சொல்லணுமே. அஹ், உம், ஆறு அளவுக்கு நீட்டணும். அடுத்து நிக்காம சேர்த்து ஓதுனோம்டா நீட்டக்கூடாது. ம் ஆறு தான் இடணும் அப்படியா? நாலு இல்லாட்டி ஆறு. நாலு ஆயிட்டு. இல்ல, நாலு அல்லது ஆறு. நீங்க ஆறுனது என்ன விட? இல்ல, நாலும் வரும் ஆறும் வரும். அது நீங்க முதல்ல சொல்லிக்கணுமே. ஆறு வரும் நாலு வரும் அப்படி சொல்லி. நாளைக்கு ரெண்டாவது மதுரை வகையை மட்டும் சொல்லித்தாரன் புதுசா விட சரியா வரணுமா? ரெண்டாவது வகை வந்து அல் ம். மத்து அல் ஐவல். அல் மத்துல் ஐவல். அல் மத்து அல் ஐவல் அல்லது மத்துல் ஐவல். பல மாதிரி சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தது மத்து லீன். ரெண்டாவது மத்து ஐவல். மத்து ஐவல் என்று சொன்னால் என்னென்று சொன்னா, வசனத்துல நாங்க நிப்பாட்ட இடத்துல ஃபத்ஹத்தைன் அடையாளம் வந்துச்சு என்றால் அந்த இடத்துல நாங்க இரண்டு அளவுக்கு நீட்டி ஓதுவோம். இது நாங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங் படித்த விஷயம்.
அந்த ரெண்டு அளவு நீட்டி நிப்பாட்டுறது என்றதுக்குத்தான் நாங்க சொல்ற பெயர் மத்துல் ஐவல். சேர்த்து ஓதுற நேரத்துல மத்துல் ஐவலும் எப்படி மத்து லீன போல இல்லாமல் போய்விடும். நிப்பாட்டினா ஆ மட்டும்தான் மத்து ஐவல் நடைமுறைக்கு வரும். மூணாவது மத்துசிலா. மத்துசிலா என்று சொன்னா ஒரு சொல்லிட இறுதியில ஹாவானது லம்மத்துன் அல்லது கஸ்ரத்துன் பெற்று வாரது. அந்த ஃபதஹத்துன் வந்தா எங்களுக்கு நீட்ட இயலாது. லம்மத்துன் கஸ்ரத்துன் பெற்று வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யணும்? அத இரண்டு அளவுக்கு நீட்டி ஓதணும். பாருங்க ஃபர்ஸ்ட் வசனத்துல இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு விளங்குதா சொல்றது? ஆனா நீட்டு. அல்லாஹுடைய லாம்ல வந்துச்சு என்று சொன்னா நீட்ட இயலாது. பிஸ்மில்லாஹி என்று நீட்ட இயலாது. قال إنه ஹாவன்னுட்டணும். மூணாவது வசனம் பாருங்க. இன்னல் பக்ரத ஷாபஹ நீட்டலுமா? ம். ம் நீட்ட முடியுமா? ஐமன் சவுண்ட் கேக்குதா? ஓ, இதுல மூணாவது தஷபஹ நீட்டலுமா? green இல்ல 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 நீட்டே இல்ல. நீட்ட இயலாது. ஏன் நீட்ட இயலாது? அஹ் சொல்ற கடைசியில 10 தூண் வந்ததால நீட்ட கூடாது. ம் ரெண்டாவதுல எது? அஹ் ல- உம், சொல்லுடைய கடைசியில லம்முத்தூண் வந்ததால லம்முத்தூண் இல்லாட்டி கசரத்தூண் வந்தா இத 2 அளவுக்கு நீட்டணும். இந்த மதுரை பேர் என்ன? அஹ் அஹ் அல் மத்து சில ம். இதுக்கு முன்னுக்கு படிச்ச மதுரை பேர் என்ன? அல் மத்து இவ ஆ? அல் மத்து இவல். ஐவல். அல் மத்து ஐவல். மத்துல் ஐவல். மத்து லீன பத்தி தெரியும், மத்து சிலா தெரியும், மத்து ஐவல் தெரியும். குழப்பி கொள்ளக்கூடாது. அல்லாஹுடைய லாம்ல ஹா வந்துச்சுன்னு நீட்ட இயலாது. அதல்லாத ஒரு சொல்லுட இறுதியில ஹாவானது லம்மத்துன் கஸ்ரத்துன் பெற்று வந்துச்சுன்னா நாங்க நீட்டணும் இரண்டு அளவுக்கு. ஃபதஹத்துன் பெற்று வந்தா நீட்ட மாட்டோம். அடுத்த கிளாஸ்ல எனக்கு மூணையும் குயிக்கா பேரோட சொல்லணும். மத்து ஐவதண்டா என்ன, மத்து லீனண்டா என்ன, மத்து சிலாண்டா என்னன்னு சொல்லி அவசரமா சொல்லணும். அப்பதான் எங்களுக்கு இதுல அடுத்த பகுதிக்கு புகையிலும். அடுத்தது பேர்கள் தான். பேர் ஆ முக்கியம். ஒரு போகல அந்த பேர்கள் தான் முக்கியம். ஆ